இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டோக்கியோ கோல் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். 2011 டோக்கியோ கோஸ்ட் அப்படின்ற ஒரு மாங்கா சீரீஸ் வெளியானது. அதுல மொத்தம் 4 சீசன் இருக்கு. அந்த காலத்துல இது ரொம்ப ஃபேமஸான அனிமேஷன் சீரீஸ். அந்த கதையை வச்சுதான் 2017 ஒரு ரியலான டோக்கியோ கோஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அனிமேஷன் மூவி பார்க்க பிடிக்காதவங்க, 4 சீசனும் பார்க்க டைம் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படம் ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குரல் கேக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, உணவு சங்கிலியில மனுஷங்க தான் முதல்ல இருப்பாங்க. ஆனா இப்போ மனுஷங்களை வேட்டையாடுற சில உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதுதான் கோல். இப்போ டோக்கியோன்ற ஒரு நகரத்துல அதுங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. மனுஷங்களை அதுங்க வேட்டையாட தொடங்குது. கவர்மெண்ட்லாம் சேர்ந்து அதுங்களை அழிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதுங்களோட எண்ணிக்கை குறைஞ்ச பாடம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒருத்தரோட கண்ணை காமிக்கிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா இவதான் நம்ம படத்தோட இறைவர் பேரு கனிகி. கனிகி ரொம்ப இன்னசென்டான சைலண்டான படிக்கிற பையன். இப்போ அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கடையில சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவனோட ஃப்ரெண்டும் டே மச்சான் அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, டோக்கியோ நகரத்துல இப்போ நிறைய பேங்க உலாவிட்டு இருக்கு. மனுஷங்க மாதிரி அதுங்களும் நடந்துக்குது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டும் மனுஷங்க மாதிரி தான் அந்த பேய்களும் இருக்குமா, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல ஏதாவது இருக்குமோ எதுன்னு செக் பண்ணான போது ஈரோக்கு கொஞ்சம் பயம் வருது. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு, நான் ஒரு பேயா இருந்தா நீ என்ன பண்ணுவேன் கூட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. புக்கு படிச்சதெல்லாம் போதும், எப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசுவேன், அவளுக்கு சீக்கிரமா டேட்டிங் கூப்பிடுறா, டைம் வேஸ்ட் பண்ணாத போது என்னன்னா ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு ஒன் சைடா. அதனால அவரோட ஃப்ரெண்டும் அவகிட்ட போய் பேசுறான்னு சொல்லும் போது ஹீரோவும் இன்னைக்கு வேணாம் நான் நாளைக்கு பேசுறேன், முதல்ல இந்த புக்கை படிக்கிறேன்னு சொல்லி ஒரு புக்கா தீவிரமா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. புக்கு படிச்சதான் போதும், இன்னைக்கே நீ போய் அவகிட்ட பேசுற, இந்த புக்கு இருக்கனால தானே ஒரு சீனை போற புக்கை கொடுறான்னு சொல்லி புக்கை பிழங்கும் போது அது தவறுதெல்லாம் கீழே விழுந்துரும். அப்போ அதை எடுக்க போகும்போதுதான் ஒருத்தவங்க நிப்பாங்க. இவங்க பேரு ரிசா. இவங்களாதான் ஹீரோ காதலிக்கிறாரு. அந்த புக்கை பார்த்த உடனே ரிசாவும் இந்த புக்கை நீங்க படிப்பீங்களா, எனக்கும் இந்த புக்கு பிடிக்கும், இந்த ஆத்தர் எழுந்த எல்லா புக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அப்படியே திக்கமா வருது. அப்படி திரும்புறாரு. அங்க ஒரு பொண்ணு ஹீரோ பார்த்து முறைக்கிறா. ஹீரோவும் இப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசி டேட்டிங் போக பெர்மிஷன் கேட்டுருவாரு. அடுத்த நாள் காலை 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்பதான் ஒரு பொண்ணு கிட்ட பேசனால ரொம்ப பதட்டமா இருப்பாரு. இதை பார்த்து அந்த பொண்ணும் எங்கிட்ட நீ நார்மலா பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். அப்ப ஹீரோ நீ சாப்பிடாம இருப்பாங்க. ஹீரோ ஏன் சாப்பிடல, இல்ல எனக்கு பசி இல்ல அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நைட் அப்படியே வாக்கிங் போவாங்க. அப்படி போகும்போது அந்த பொண்ணும் நீ தினமும் என்ன சைட் அடிக்கிற விஷயத்த நானும் நோட் பண்ணியிருக்கேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உனக்கே தெரியாம நான் சைட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோவை கட்டி பிடிப்பாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா வரும், பதட்டமாயிரும். அப்படியே லைட்டா அவங்களை கட்டி பிடிக்க வருவாரு. இப்போ அந்த பொண்ணு ஹீரோவோட ஷோல்டரை அப்படியே கடிச்சுனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா இவ ஒரு பேய். ஹீரோவை வேட்டையாடுறதுக்காக தான் நைஸா இங்க கூட்டிட்டு வந்திருப்பா. இதை பார்த்து ஹீரோவும் பயந்து போய் அலறி கீழே விழுந்துருவாரு. அங்கிருந்து தப்பிக்க பாப்பாரு. ஆனா அந்த பேய் நான் விட மாட்டேன், உன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொலை பண்ண பாப்பா. ஹீரோவும் தப்பிச்சா போதும் சொல்லி யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி வேகமா வருவாரு. ஆனா ஹீரோட நெஞ்சிலேயே அவளோட கையை வச்சு குத்திடுவா. ஹீரோ வாயில இருந்து ரத்தமா வரும். அவர் வழியில துடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் அழுதுகிட்டே இருக்கும் போது நீ இன்னைக்கு என்னோட சுவையான உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவ கடிக்க வருவா. இப்போ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கும். மேல இருந்த ஒரு இரும்பு ராட் அப்படியே அந்த பொண்ணு மேல விழும். அந்த பொண்ணை கீழே விழுந்து அப்படியே செத்து போயிடுவா. ஹீரோ மட்டும் அவங்க வந்து தப்பிச்சிருவாரு. சோ இங்க இருந்து படத்தோட பேரை டோக்கியோ கோல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அங்க வந்து டாக்டரும் நீங்க இனிமேட்டு பயப்பட வேண்டாம், எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்றத சொல்றாங்க. டாக்டர்ஸுங்களும் அங்க இருக்கிற பிரஸ் மீடியாக்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்கத ஹீரோ கேட்பாரு. என்ன நடந்திருக்கும்னா, அந்த நைட்டு நடந்த சம்பவத்துல அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. ஹீரோ இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாரு. அவரோட உடல் உறுப்பு எல்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருக்கும். அந்த நேரத்துல அங்க இந்த டாக்டர்ஸ் நம்ம ஹீரோட உயிரை காப்பாதுன்னு சொல்லி இறந்து போன அந்த பொண்ணோட உடலை எடுத்துதான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அவர் இப்போ உயிரோட இருக்காரு. ஆனா நியூஸ்காரங்க எல்லாம் அது எப்படி அந்த பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம அவங்களோட உடல் உறுப்பை நீங்க எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து டாக்டர்ஸை கேள்வி கேட்கறாங்க. டாக்டரும் ஒரு டாக்டரோட கடமை என்னன்னா உயிருக்கு போராடி இருந்தவங்களை காப்பாற்றணும். அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிட்டா, அதனாலதான் ஹீரோவை காப்பாடுறதுக்காக அவங்களோட உறுப்பு எடுத்து நாங்க ஹீரோக்கு வச்சோம். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ அவரோட பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு. ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அம்மா கூட அவர் இறந்திருப்பாரு. அவங்க அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அவர் போய் அவங்க அம்மாட்ட புக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவோட
அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்னாலேயே அவங்க அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிருவாங்க. ஹீரோ கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல ஹீரோ அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்லி அழுகுவாரு. அவங்க அம்மா இறந்து போன உடலை அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க. அங்க இருக்கிறவங்களும் பாவம் இந்த பையன் சொல்லி வருத்தப்படுவாங்க. இப்போ 2 பேரை காமிக்கிறாங்க. இந்த வெள்ளை கலர்ல முடி இருக்கிறவரு ஒரு ஐயர் ஆபீசர். இந்த பேங்கெல்லாம் பிடிக்கிறதுல இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவரோட அசிஸ்டன்ட் பேரு அமான். இவங்க 2 பேரும் இப்ப இறந்து போனா ஒரு பேயோட உடலை பார்த்திருப்பாங்க. அதோட தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதுகிட்ட இருக்கிற சில பொருள்லாம் தேடி பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு பேய்கள் எல்லாம் அதுக்குன்னு ஒரு முகமூடி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பேய் கிட்ட முகமூடி இருக்காது. இது கிட்ட என்ன இருக்கும், நம்மளுக்கு எவிடன்ஸ் தேவைன்னு சொல்லி தேடும் போதுதான் அதோட கையில மோதிரத்தை இருக்கிறத அவர் பார்த்திருப்பாரு. ஆபீசரும் அந்த மோதிரத்தை அதுகிட்ட இருந்து ஏடு அப்படின்னும் போது விரையில வெட்டி அந்த மோதிரத்தை அவங்க சாம்பிளுக்காக எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு நிறைய ஏஜென்ட் எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு பேய உடல் நாங்க கண்டுபிடிச்சோம், அதுகிட்ட இந்த மோதிரம் இருந்தது, இந்த மோதிரத்தை நாங்க செக் பண்ணும் போது இதே மாதிரி ஒரு மோதிரத்தை அந்த பேய் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிருக்கு, எனக்கு தெரிஞ்சது அவங்களோட மனைவியா கூட இருக்கலாம், அதனால அந்த லேடியை நாங்க கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்தா ஒரு ஏஜென்ட்டும் போட்டோஸ் ஏதாவது அவங்க கிட்ட இருக்கும்ல, அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாமே, அது இருந்தா நாங்களே கண்டுபிடிச்சிருப்போமே, உங்களை எதுக்கு கூப்பிட்டோம், உங்களோட உதவி எனக்கு அதுக்குதான் தேவை, அந்த பொண்ணு யாரும் நீங்க கண்டுபிடிக்கணும், இறந்து போனா அந்த கோஸ்டோட ட்ரெஸ்ல ஒரு துணியை நாங்க எடுத்தோம், இதை வச்சு ரிசர்ச் பண்ணும் போது எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்தது, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பதான் அந்த பேய் எங்களால பிடிக்க முடியும் அப்படி சொல்லி பேசிட்டே போகும்போது அந்த கண்ணாடி போட்ட ஒரு ஆள் வருவாரு. அவரும் ஒரு ஏஜென்ட். அவரோட கார்டை கொடுப்பாரு, உங்களுக்கு நான் உதவி பண்றேன், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது லிஃப்ட்ல இருந்து ஒரு சின்ன பையன் நடந்து போவான். இவன் யாருன்னா பேய்ங்க இந்த குட்டி பையனோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க, அதனால இந்த பையன் இப்போ அனாதையா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்லுவாரு. இதை பார்த்தா அம்மனுக்கு கோவம் வரும், கண்டிப்பா அந்த பேய்களை எல்லாம் போட்டு தள்ளணும். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவரோட காலேஜ் போறாரு, அவரோட ஃப்ரெண்டு பாக்குறாரு, அவனுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். ரொம்ப நாளாச்சு, சரி வா மச்சான் வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டும் ஆர்டர் பண்றாங்க. அது அவரோட ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோக்கு அதை பார்த்தா கொமட்ட ஆரம்பிக்குது. அவருக்கு சாப்பிட பிடிக்கல, அது மீறியும் அதை வாயில வச்சோடனே அவர் வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற பேய்ங்க எல்லாம் மனுஷங்களோட இறைச்சியா மட்டும்தான் சாப்பிடும், அப்புறம் மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவு அதுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அதை சாப்பிட்டாலே அதுங்க வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடும், அது அந்த உணவெல்லாம் பார்த்தா அது அருவருப்பா உணர ஆரம்பிக்கும் அப்படின்றத நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பத்தி இன்னும் பயமாகுது. அதனால அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் சாப்பிட திரும்ப ஒரு வாமிட் தான் எடுக்கிறாரு. இதனால அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுற. அந்த டைம்ல இறந்து போன அந்த ரிசா இவரோட கனவுல வரது, இவரை கொலை பண்ண ட்ரை பண்ண. ஹீரோவும் இதெல்லாம் வெறும் கனவுதா, சரி முகம் கழுவலாம்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி போய் முகம் கழுவும் போது அவரோட ஒரு கண்ணு மட்டும் இப்போ ரெட் கலர்ல இருக்கும். இதை பார்த்த ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்பாரு. பயத்திலயும் அந்த பசியிலும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்போ சில வாசனை இவருக்கு வரும், எங்கேயோ உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி போவாரு. அங்க ஒரு முட்டு சந்து இருக்கும். அந்த சந்துல ஒரு பேய் மனுஷனோட இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். உனக்கு வேணுமா என்னன்னு சொல்லி கையை கொடுக்கும். இதை பார்த்து இருக்கும் கொமெண்ட் ஆரம்பிச்சிடும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓட பாப்பாரு. அப்போ அங்க வேற ஒரு பேய் வரும், இது என்னோட ஏரியா, நீங்க என்ன பண்ற, நீ எல்லாம் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கூட செம்ம அடி அடிக்கும். அந்த நேரத்துல அங்க அந்த பாப் கட் பண்ண பொண்ணு வந்துருவா. ஹீரோவா அங்க இருக்க அந்த பேய்ங்க கிட்ட இருந்து காப்பாத்துவா. என்ன உனக்கு பசிக்குதா இந்த அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுத்து அவ கொடுப்பா. ஹீரோக்கு இன்னும் கொமெண்ட் ஆரம்பிக்கும், எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வேகமா அவங்க வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. அடுத்த நாள் காலை ஹீரோவால பசியை கட்டுப்படுத்த முடியாது. அதனால அந்த பொண்ணு கிட்ட வந்து என்னோட நிலைமையை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான், எனக்கு பசிக்குது, ஆனா என்னால எந்த உணவும் சாப்பிட முடியல, எனக்கு உதவி பண்ணணும் போது, உனக்கு பசிக்குதா இந்தா இதை சாப்பிடு அப்படின்னும் போது, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன், நீ என்னோட எதிரி, நீ ஒரு மனுஷன் அப்படின்னுவா. அது மட்டும் இல்லாம இறந்து போன ரிசா இவளோட ஃப்ரெண்டு தான், அவ சாபுக்காரனும் நீ தான். அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுவான். அந்த டைம் தான் அந்த கடையோட ஓனர் வருவாரு. இங்க பாரு, இப்ப அவன் ரம்பல்ல ஒருத்தன், நீ அப்படி அவனை கஷ்டப்படுத்த கூடாது, உனக்கு நான் உதவி பண்றவான்னு சொல்லி ஹீரோவை அவங்க ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோக்கு ஒரு காஃபி கொடுப்பாங்க. ஹீரோ இதை பார்த்தோன்னே பயப்படுவாரு, ஒன்னும் இல்ல வெறும் காஃபி தான், எங்களால மனுஷங்கள மாதிரி உணவு சாப்பிட முடியாது, ஆனா காஃபி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க அதை விரும்பி குடிப்போம், நீ குடிச்சு பாருன்னும் போது ஹீரோ குடிப்பாரு. குடிச்சிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு குடிப்பாரு. அந்த வயசானவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆன்டிகோன்றது எங்க தலைவர், அவரை பொறுத்த வரைக்கும் எங்களோட இனத்துல இருக்கிறவங்க யார உதவி கேட்டாலும் அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அம்மா பொண்ணு வருவாங்க. அவங்களும் பேய்ங்க தான். அவங்க வந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பும் போது அந்த வயசானவர் அவங்களுக்கு ஒரு பேக் பண்ண ஒரு கவரை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கும் அதே மாதிரி ஒரு கவரை கொடுப்பாங்க. ஹீரோவும் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்த பிறகு அதை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. சாப்பிட வேணும்னு சொல்லி டஸ்ட்பின்ல போட்டு வர, ஆனாலும் அவரால் கட்டுப்படுத்த முடியாது. அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு தான் ஹீரோக்கான சில உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. அதனால ஹீரோவும் நம்ம மனுஷனாதான் இருக்கணும், மனுஷங்களை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இறைச்சி எடுத்து போய் டஸ்ட்பின்ல போட்டுருவாரு. அடுத்த காலை ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டே காலேஜ் போகும்போதுதான், எனக்கு ஒரு உதவி பண்ண, நம்ம சீனியருக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்,
பார்க்கணும்னு சொல்லி அந்த சீரியலை பார்க்கணும்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போவான் பேஸ்மெண்ட்டுக்கு. யார் இருப்பாங்கன்னா நைட்டு ஹீரோவை அடிச்ச அந்த பேய் தான் அங்க இருக்கும். ஆனா அது பேய்ன்றது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாது. பேசிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோட ஃப்ரெண்டும் உங்களுக்கு நான் இந்த ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பேய் கிட்ட கொடுக்கும்போது அந்த பேய் நல்லா இருக்கே டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடும் போது ஹீரோக்கு டவுட் வந்துடும். பேய்தான் மனுஷங்க உணவெல்லாம் சாப்பிடாதே இவர் சாப்பிடுறது ஒருவேளை இதெல்லாம் எனக்கு கற்பனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போதுதான் ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம லஞ்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வெளியே நடந்து போகும்போது இப்போ அந்த பேய் ஹீரோட ஃப்ரெண்டா அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுரும். இதை பார்த்தா ஹீரோ பயந்து போயிடுவான். அவனை விட்டு ஒன்னும் பண்ணாதன்னும் போது உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்டை எங்க கூட்டிட்டு வந்திருக்கல இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு போட்டு அவன் சம்மாடி எடுப்பான். இதை பார்த்த ஹீரோக்கும் போகும் தடுக்க பாப்பாரு. ஆனா ஹீரோக்கும் சம்மாடி விழ ஆரம்பிக்கும். உன் ஃப்ரெண்டு இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படியே அவன் கடிக்க வருவான். அந்த டைம் ஹீரோக்கு இப்ப சம்மாக்கும் வரும். இப்பதான் அவர் உண்மையான பேயா மாறுறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த பவரை வச்சு அந்த பேயை போட்டு மர்கியா பண்ணிடுறாரு. அந்த பேய் இதை பார்த்தோன்னே பயந்துட்டு இங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும். ஆனா அந்த பேயை பிடிச்சு கொலை பண்ணிடுவாரு. அந்த கொலை பண்ண பிறகு முழுசா பேயா மாறின ஹீரோ அவரோட ஃப்ரெண்டையே சாப்பிட பாப்பாரு. அந்த நேரத்துல அங்க வந்து அந்த பாப்கட் பொண்ணும் கூட இருக்கிற ஒரு பையனும் தெரியும் நீ இப்படிதான் ஏதாவது கோளாரா பண்ணுவேன் உன்னை எப்படியே விட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்க கூடயே இப்போ ஹீரோ அந்த கடையில தான் இருப்பாங்க. ஹீரோக்கும் பயம் வந்து எழுந்து என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ உன் ஃப்ரெண்டே சாப்பிட பார்த்த உன் ஃப்ரெண்டு ஒன்னும் சாகல அவன் கோமால இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பதட்டம் ஆயிரும். ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவனுக்கு இப்படி ஆனதை நினைச்சு வருத்தப்படுவாரு. என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு வெளியே போகும்போது எதுக்கு திரும்பி உன் ஃப்ரெண்டு நீ சாப்பிட்றதுக்கா நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு சேஃப் நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேயா மாறிட்டு இருக்க நீ வெளியே இருந்தா உனக்கு தான் ஆபத்து அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்பனா அந்த வயசானவர் என்ன சொல்லுவான்னா எங்க குழுல நீயும் சேர்ந்துரு எங்களுக்கு மனுஷங்களோட சில ஆக்டிவிட்டி தெரியாது உன்னால நாங்க அதை கத்துப்போம் நீ எனக்கு உதவியும் பண்ணு நீ இந்த இடத்துல ரொம்ப சேஃபாகவும் இருப்ப அப்படின்றத சொல்லும் போது இப்போ ஹீரோ அவங்க கூடயே அந்த கடையிலே வேலை பார்த்து அவங்க கூடயே இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கும் ஒரு டவுட் வரும் எப்படி நீங்க மனுஷங்க மாதிரி பண்றீங்க எப்படி கத்துக்கிறீங்கன்ற போது இந்த கடை வச்சதே எதுக்கு மனுஷங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் நாங்க கத்துக்கணும்னா அவங்க பேசுறது அவங்களோட பழக்கங்கள் இதெல்லாம் வச்சுதான் நாங்க மனுஷங்க மாதிரி ஊரையே ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க அம்மனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதனால ஒரு கடைக்கு போவாரு. அவர் சொன்ன அந்த கிளாத் எல்லாம் எந்த பெண்கள் வாங்கியிருக்காங்க அதிகமான்னு சொல்லி ஒரு டேட்டா எடுப்பார். அப்பதான் ரீசெண்டா ஒரு லேடி ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கும். இங்க அந்த காஃபி ஷாப்பை காமிக்கிறாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு அம்மாவும் பொண்ணும் வராங்க. அங்க அந்த குட்டி பொண்ணு போட்டிருக்க அந்த ட்ரெஸ் தான் அவங்க அம்மா அந்த கடையில வாங்கியிருப்பாங்க. அந்த அண்ணன்றவரை அந்த லேடியும் அவங்க பொண்ணையும் தேடுற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனால கடைக்கு வராங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசுவாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் ஷை டைப் பேசாம அங்க வந்து வேற ஒரு போயிடுவா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஒரு கூட இருக்கிற ஒருத்தவங்களும் ஒரு காட்டு வழியா நடந்து போவாங்க. இங்க எதுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா இந்த உலகத்துல வாழ விருப்பமே இல்லாத மனுஷங்க நிறைய பேர் இங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருவாங்க. அவங்களோட உடல்ல இருக்கிற இறைச்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுதான் சில கோஷ்டங்களாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு. அடுத்த நாள் காலைல அந்த பாப் கட்டிங் பொண்ணு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு வரா. அவ ஸ்கூல் பொண்ணு தான். அவளோட ஃப்ரெண்டு மூணுக்காக நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டு பாருன்னு சொல்றா. இவங்களுக்கு உணவை பிடிக்காது சாப்பிடவும் கூடாது. ஆனா தான் ஃப்ரெண்ட் ஆசைப்படுறான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்றா. இந்த விஷயத்தான் ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு வேணா உதவி பண்ணவா நான் டேஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணும் உன் வேலையோ அதை பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுவா. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வாமிட் பண்ண ஆரம்பிப்பா. அவ படுற கஷ்டத்தெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோ சில காஃபி கொட்டெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு ரூமுக்கு போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு மனுஷங்களோட இறைச்சி எல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பார்த்து ஹீரோக்கு பயந்து வெளியே வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது உள்ள போயிட்டு என்ன மன்னிச்சிரு நான் உன்னை பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இல்ல நான் பண்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வியர்டா இருக்குல்ல எனக்கும் சுத்தமா பிடிக்கல அப்படின்றத அந்த குட்டி பொண்ணா சொல்லுவா. இங்க நைட்டு அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க எல்லாரையும் கொலை பண்ண வர அந்த ஆபீசருங்களோட இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்க கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும். திரும்பிட்டுல இருந்து யாருமே மனுஷங்களை வேட்டையாடாதீங்க சேஃபா இருங்க அப்படின்ற விஷயத்த அந்த வயசானவர் சொல்லிட்டே இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் அந்த வயசானவர் கிட்ட என்னால என்ன உதவி உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா என் சைட்ல இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில அந்த வயசானவர் ஹீரோவை ஒரு கடைக்கு போக சொல்லியிருப்பாரு. அந்த ஷார்ட்டா இருக்கணும் கூட வருவா. அந்த கடை எதுக்குன்னா பேய்ங்க எல்லாம் முகத்துல முகமூடி போட்டுப்பாங்க வேட்டையாடும் போது. இப்ப ஹீரோவும் பேயம் மாறினால அவருக்கும் ஒரு முகமூடி தேவைன்னு சொல்லிதான் அந்த தாத்தா ஹீரோவை இங்க கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாரு. அந்த முகமூடி ரெடி பண்றவரும் ஹீரோட முகத்தெல்லாம் பாப்பாரு. இவன் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கா இவனுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான மாஸ்க் ரெடி பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லுவான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோ மாதிரி புக்கு படிப்பா. அதுல ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பா. அவரும் அந்த பொண்ணுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். இவ ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க எனக்கு ஒரு உதவி வேணும். என் அப்பா இறந்த பிறகு அவரோட முகத்தை கூட நான் பார்க்கல. ஆனா இதை என் அப்பா கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு என்ன என் அப்பாவோட சமாதிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருப்பா. அது நைட்டு ரொம்ப ஆபத்து. அது மட்டும் இல்லாம உன்னையும் உன்னோட அம்மாவையும் தேடி இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க வெளியே போகாது இது ஆபத்து உனக்கான உதவியை நான் பண்ண நீ என்கிட்ட கூட நான் கொடுத்துட்டு வரேன்
அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. அவங்க அப்பாவுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால காஃபி கொட்டெல்லாம் அவ வச்சிருப்பா. சரி நீங்களே போய் கொடுங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுத்துருவா. இப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை அந்த ஆபீசருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இவங்க கையில போட்டிருக்க அதே மோதிரத்தை தான் போலீஸ் ஆபீசர் ஆல்ரெடி இறந்து போன அந்த பேய் கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க. அதனால கண்டிப்பா இவங்க தான் அவரோட மனைவியா இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்க நைட் போகும்போது கையில ஒரு கவர் எடுத்துட்டு போவாங்க, வரும்போது கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும். கண்டிப்பா மனுஷங்களை வேட்டையாடிட்டு இவ வரா. இந்த ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொன்னதுக்காக அவங்க அப்பாவோட சமாதிக்கு வராங்க. அந்த பொண்ணு கொடுத்தத கொடுக்குறாங்க. இவர் அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க அந்த ஏஜென்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாருங்க. அமென்ற ஆபீசரை கூப்பிடுவாங்க. அந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களும் அந்த இடத்த தோண்டி பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அப்பா யூஸ் பண்ண கண்ணாடி மாஸ்க் எல்லாமே இருக்கும். இதை பார்த்த அந்த ஆபீசரும் கண்டிப்பா வந்ததும் ஒரு பேயா தான் இருக்கும், சீக்கிரமா நம்ம அவங்கள கண்டுபிடிச்சணும், இல்லைன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் அவங்க வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கறது அந்த ஆபீசர் சொல்லுவார். எங்க அடுத்த நாள் காலையில அந்த கடையோட ஓனர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் நீங்க இருக்கிறது சேஃப் இல்லை, அவங்கள வேற ஒரு ஊருக்கு அனுப்பலான்னு சொல்லி ஒரு இடத்த அவங்களுக்காக பேசியிருப்பாரு. அங்க போறதுக்காக அவங்க ரெடி ஆவாங்க. அந்த குட்டி பொண்ணும் ஹீரோ கிட்டையும் போற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போதுதான் அந்த கடையோட ஓனரும் மழை பெய்து அந்த கொடையை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோவும் அந்த கொடையை எடுத்துட்டு அவர் போகும்போது இங்க அந்த குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் இருக்கிற விஷயம் அந்த ரெண்டு ஆபீசருங்களுக்கும் தெரிஞ்சிடும். அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருவாங்க. நீங்க வந்து தப்பிக்க பாக்குறீங்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க விட மாட்டேன், இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் ஆபீசர் கிட்ட ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்ல என்ன இருக்கும்னா இந்த மாஸ்டருங்களோட பவர், அதாவது அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை வச்சுதான் ஒரு வெப்பனை உருவாக்கி மத்த பேய்களை வேட்டையாடுவாங்க. அதை வச்சு அவங்க மனைவியை போட்டு தலை பாப்பாருங்க. ஆனா அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணு நீங்க இருக்காத சேஃப் இல்ல, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு வேகமா ஓடி போயிடும். எங்க ஹீரோவும் வரும்போது அந்த குட்டி பொண்ணை பாத்துருவாங்க. அந்த குட்டி பொண்ணு நீ அம்மாவை காப்பாத்துங்க, என் அம்மா ஆபத்துல இருக்கா சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க அவங்க அம்மா கிட்ட ஒரு பவர் இருக்கும். அப்படியே பட்டர்ஃபிளை மாதிரி அவங்களோட ரெக்க விரியும். ரெண்டு பேரையும் போட்டு தலை பார்ப்பாங்க. ஆனா அந்த ஆபீசர் இந்த லேடிய செம்மையா அடிச்சு காயப்படுத்திடுவாங்க. அவங்களே நகரவே முடியாது, அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஆபீசரும் அவங்க அம்மா கொலை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா அந்த குட்டி பொண்ணை பார்ப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்கள கொலை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்து அந்த பொண்ணு கதறி அழகா இருப்பா. யாரோட சவுண்ட் அதுன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்துருவாரு. நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஹீரோ அந்த காஃபி ஷாப் ஓனர் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணை அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க. இங்க நைட்டு அந்த ஏஜென்ட்டும் அம்மானும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதுதான் அந்த ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா நான் சீக்கிரமா டிரான்ஸ்பர் ஆகி போக போறேன் அப்படின்னு சொல்லி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி பேசிட்டே ரோட்ல வரும்போதுதான் அங்க ஒரு பேய் வரும். பேய் வந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தலை பார்க்கும் போது அந்த ஏஜென்ட் செத்து போயிடுவான். அவங்க கிட்ட இந்த ஆயுதத்தை வச்சு அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்பான். ஆனா அதை அவனை போட்டு செம்மையா அடிச்சிடும். அந்த இடத்துக்கு மெயினான ஆபீசர் வந்துருவாரு. அவரு அந்த பொண்ணை போட்டு செம்மையா அடிச்சிருவாரு. அதனால அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவா. உன்னோட பவர் இவ்வளவுதானா, நீ எல்லாம் வேஸ்டட் அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் ஆபீசர் அம்மனை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இங்க அந்த அடிவந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணுதான். அவ வீட்டுக்கு வருவா. இதை பார்த்து ஹீரோவும் என்ன ஆச்சு உனக்குன்னும் போது என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் எனக்கு என்ன உதவியா பண்ண போறீங்க, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா நான் அதை இறங்கி ஆகணும் அப்படின்றத அவர் சொல்லுவா. அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அந்த குட்டி பொண்ணு இருக்கிற விஷயம் அந்த ஆபீசர்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. அவங்க எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ண போவாங்க, அதுக்குள்ள அந்த பொண்ணை நம்ம காப்பாத்தணும், இவங்களை கொலை பண்ணம் தான் அவ போயிருப்பா. ஆனா இவ அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்க மாட்டா. இதை பார்த்து ஹீரோவும் வருத்தப்படுவாரு. காஃபி ஷாப் போனது கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா, நம்ம போய் அந்த ரெண்டு ஆபீசரையும் போட்டு தரலாமான்னு சொல்லும் போது இல்ல நம்ம கிட்ட கோஸ்டிங் எல்லாம் கம்மியா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க சைடு நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போனா மொத்தமா நம்ம மாட்டிப்போம், இப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம மறைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லுவாரு. ஆனாலும் ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும். அதனால ஷார்ட் ஹேர் பொண்ணு கிட்ட போய் நானும் உதவி பண்றேன், எனக்கும் ஃபைட் பண்ண சொல்லித்தா அப்படின்னும் போது இப்போ அவரும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கும். எங்க அம்மனும் பேய்கள்லாம் பிடிக்கணும்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். இங்க அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவே எழுந்தாச்சு, அவங்க அப்பாவுமே இழந்துட்டான்னு சொல்லி வேதனையில சாப்பிடாம அவளோட ரூம்லயே அவ இருக்கும் போதுதான் இப்ப அவளுக்கு அவங்களோட அம்மாவோட வாசனை வரும். எப்படின்னா அந்த ரெண்டு ஆபீசரும் என்ன பண்ணிருப்பாங்க, லாஸ்ட் அவங்க அம்மா கொலை பண்ணிருப்பாங்க, அவங்களோட பவரை இவங்க வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இது தெரியாத அந்த பொண்ணும் அவங்க அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் பாப்பா. ஆனா அங்க அந்த மெயின் ஆபீசர் இருப்பாரு. அவளை சீக்கிரம் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிக்க வருவாரு. ஷார்ட் ஹேர் பொண்ணும் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தோம்னு சொல்லி அந்த ஹையர் ஆபீசர் கூட சேர்ந்து செம்மையா சண்டை போட்டுட்டு இருப்பா. அதே நேரத்துல இங்க அவனும் கார் ஓட்டிட்டு வரும்போது அவனை பிடிக்கணும்னு சொல்லி ஹீரோவும் போவாரு. இப்ப ஹீரோட என்ட்ரி. ஹீரோக்கு ரெடி பண்ண அந்த மாஸ்க போட்டுட்டு அம்மன் அடிக்கிறதுக்காக போவாரு. ஹீரோ செம்மையா சண்டை போடுவார். ஆனா அம்மனும் ஹீரோக்கு ஈக்குவலா சண்டை போடுவான். அப்படி அவங்க மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இங்க அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு அந்த ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறான். அந்த இடத்துக்கு அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு வந்து சண்டை போடுறான். என்னதான் அந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஆபீசர் அவர்கிட்ட இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதத்தெல்லாம் வச்சு அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்த நினைக்கிறா. அப்படி இவங்க மாத்தி சண்டை போடும் போது ரெண்டு பேருக்கும் காயங்கள் அதிகமா இருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணை காப்பணும்னு சொல்லி
சொல்லி அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணும் சண்டை போடுவா. அந்த ஆபீசரும் இந்த கோஸ்ட போட்டு தரணும்னு சொல்லி வெறித்தனமா சண்டை போட்டு இருப்பாங்க. இங்க அமனும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அமன் நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது, நீங்க இந்த உலகத்துல இருந்தா மனுஷன் தான் ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சமக்கம் வந்துடும். போட்டு அப்படியே கார் மேல படுக்க வச்சு ஹீரோ அப்படியே அமனை கடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு சண்டை போட்டுட்டே இருப்பா. ஆனா அந்த ஆபீசர் ரொம்ப பவர்ஃபுல் ஆனால அந்த பொண்ணை போட்டு செம்மையா அடிச்சிடறாரு. கடைசி ஆசை தான் சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அவளும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அப்பாவே பொண்ணு அவளை விட்டுரு அப்படின்னும் போது அப்பாவே பொண்ணா மனுஷங்க சாப்பிடுற இவள அப்பாவே பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணை கொலை பண்ண வரும்போதுதான் அதே இடத்துல இங்க ஹீரோவும் அந்த அம்மனை கார் மேல போட்டு செம்மையா அடிக்கிறாரு. அவனை சாப்பிட நினைக்கும் போதுதான் அங்க இருந்த தண்ணியில அவரோட முகத்தை பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கே பயம் வருது. இல்ல நான் மனுஷங்களோட இறைச்சியை சாப்பிடக்கூடாது, அவங்கள கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை உயிரோட விட்டுட்டு அங்கிருந்து அவரு போயிடுறாரு. இங்க அந்த பொண்ணை அந்த வில்ல கொலை பண்ண வரும்போது இந்த நேரத்துலதான் அந்த குட்டி பொண்ணுக்கு கோவம் வரும். அதனால அவளோட பவர் வெளியே வருவாங்க. அவளோட அப்பாவோட பவர் அவங்களோட அம்மாவோட பவர் ரெண்டுமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு அதிகமான பவர் கொடுக்கும். அதனால அந்த வில்லனை அவ போட்டு தள்ளிடுறா. ஆனா அவரை கொலை பண்ண மாட்டா. எனக்கு உங்களை கொல்லணும்னு ஆசை கிடையாது, நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, நீங்க பண்ணது தப்போ அதனாலதான் நான் உங்களை காயப்படுத்தினா இங்க வந்து போயிருங்க அப்படின்றத அவ சொல்லுவா. அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து சீக்கிரம் அவங்களை கொலை பண்ணு, அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னும் போது இல்ல நான் எல்லாம் பண்ண மாட்டேன், அது தப்பு நான் பண்ண மாட்டேன்னும் போது இங்க பாரு உங்களோட அப்பா அம்மாவை இவர் தான் கொலை பண்ணாரு, கொலை பண்ண அப்படின்னும் போது இப்ப நான் இவரை கொலை பண்ண அவங்கன்னா திரும்பி வந்துருவா போறாங்க அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லி வருத்தப்படுவா. இவ்வளவு நல்லவெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசரும் அந்த பொண்ணை பாப்பாரு. அந்த டைம்ல அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணு அந்த வில்லனை போட்டு தள்ளிடுவா. இங்க அம்மனும் அவங்க ஆபீசரை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தா அவரே இறந்து போயிருப்பாரு. இதை பார்த்து அவனுக்கு செம்மையா கோவரும் அழுக ஆரம்பிச்சிருவா. இங்க அந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டே இருப்பா. அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணுக்கு செம்மையா அடிபட்டிருக்கும். அதனால ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுவானா, நான் ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டேன், நான் வாழ்றதுக்கு தகுதியானவ தானா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் உங்க அம்மா நீ வாழணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, அதனால நீ வாழணும். அடுத்த நாள் காலையில நியூஸ்ல சில இடங்கள்லாம் டேமேஜ் ஆயிருக்கும், இதெல்லாம் எதனால நடந்தது, கோஸ்ட் எல்லாம் சண்டை இருந்துச்சு போல அப்படின்னு சொல்லி நியூஸா சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோட ஃப்ரெண்டு குணமாயிருவாரு. அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பொண்ணு ஒரு சேஃபான இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆவா. போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இந்த புக்கை எனக்காக திரும்ப படிச்சு காமிப்பீங்களா அப்படின்னும் போது ஹீரோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இருந்து அம்மனும் அவங்க ஆபீஸ் சமாதிக்கு போவாரு. அதை பார்த்து அவர் வருத்தப்படுவாரு. அந்த குட்டி பொண்ணு போன பிறகு இதை பார்த்து ஹீரோவும் வருத்தப்பட ஆரம்பிப்பாரு, அழுக ஆரம்பிப்பாரு. அப்பதான் அந்த ஷார்ட் ஹேர் பொண்ணும் அழுகாத முட்டான் வேலை பாரு அப்படின்னு சொல்லி பேசுவா. இப்ப அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் திரும்பியும் வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். ஆக்சுவலி பாய்.